நாங்க உங்ககிட்ட வரலாமா? இதுதான் உங்க உயிர் பிரிச்சுதா? கிட்ட வருதான்னு பார்ப்போம். அப்படி ஒரு வேலை வந்து நம்மளுக்கு வர்றப்ப நம்ம வந்து நம்ம நோ 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 நா நோ நில்ல ஏய் ஓர இப்படி வாடா இங்கடா போறீங்க என்னாச்சு அவருக்கு என்னாச்சு இது வரைக்கும் நீ சொன்ன மாதிரி குண்டா பார்த்ததே இல்லை நம்ம. அதான்டா தெரியல எனக்கு. இந்த இருட்டில் போலங்க பார்த்தேன்னா என்னன்னு தெரியல. நானே கரெக்டாக சொல்கிறேன்னு தெரியலடா. நான் பார்த்து உடனே அப்படியே பேக்கில் அடிச்சுட்டு வந்துட்டேன்டா. தெரிஞ்சான்னு கூட தெரியல கேமராவில். அப்படியா? காட் கேஸ் தெரிஞ்சிருக்க முடியாது. என்னாச்சு? வாங்க சீக்கிரம். இதெல்லாம் சொரக்கு எடுப்பாங்க போல இதில். பார்த்தோம். என்னாச்சு என்னடா பாத்தியா? ரெண்டு பேர் பார்த்தோம். என்னது யாரு என்னது ஏய் இருடா என்னதுடா ஸ்மெல் வருதா? ஸ்மெல் வருதா? என்னதுடா ஸ்மெல் வருதா உங்களுக்கு? ஏதாவது ஸ்மெல் வருதா? வீடி ஸ்மெல். ஆமா எப்படா இங்க பிடிச்சது உள்ள ப்ரோ என்ன பார்த்தா வீடு பிடிச்சிருந்தாங்க. வீடு பிடிச்சிட்டு வேறு ஸ்மெல் வருது. அப்போதான் எனக்கு ஆனால் உருவம் கரெக்டாக தெரியல. நான் நல்லா பார்த்தேன். ஒருத்தர் நின்றுட்டு இருந்தா நம்மளை பார்த்ததும் ஒன்றா திருப்பி இருக்க போறா. ஆள் தானடா அது. ஓடுனும் போது பார்த்தேன். சிகரெட் ஸ்மெல் நல்லா வருது. நீ என்ன பார்த்தீங்க? நான் கன்ஃபார்மா நல்லா பார்த்தேன். ப்ரோ எனக்கு இல்லடா நீ இப்போ உருவன்ற நான் இங்க சொன்னேன். எப்படி ஒரு ஆளா நல்ல ஒருத்தன் சட்டை போட்டு அந்த தீப்பொறி வச்சு தான் கண்டுபிடிச்சேன். தீப்பொறி அந்த ஸ்பார்க் வரும்ல. வீடியோல ஸ்பார்க் வந்து ஸ்மெல் வருது. நான் நைட்டு சும்மா இருக்கா பாரு. எப்படி ஓடனா எப்படி ஓட என்சர் ஓடனா இங்க யாரா இருக்கீங்களாண்ணா? எப்படி ஓடி போனா பாத்தீங்களா? அது கரெக்டா ஆள்னாலே தெரியல ப்ரோ எனக்கு. எனக்கு ஆள் வீடி ஸ்மெல் மட்டும் இல்ல. வீடி கூட ஏதோ ஒரு ஆள் மாதிரி தெளிவா நின்னுட்டு இருக்க மாதிரி வந்தது. இது சொல்லுவாங்களே ஒரு மாதிரி என்னது கஞ்சா அந்த மாதிரி ஸ்மெல் வருது. அதுதான் சூப்பர் சூப்பர். என்னது? ஷேடோ கண்டிப்பா ஆள் இல்லை. இது கண்டிப்பா ஆள் இல்லை. நான் சொல்றது தெரியுமா? இதான் டவுட்டா இருக்கு எனக்கு. என்னன்னு தெரியல. இது ஆள் இல்லை ப்ரோ. கன்ஃபார்ம் ஆள் இல்லை. நானே பார்த்தேன். உருவம் பார்த்தது ஆள் மாதிரி தான் இருந்தது. இங்க மேல என்ன பாத்தீங்க? நான் பார்க்கல. நான் பார்த்தது ஆள் மாதிரி தான். எப்போ பார்த்தது சொல்கிறேன்? அங்கே வரும்போது அப்போ வந்து கலர் தெரிஞ்சு ப்ரோ. இப்போ வந்து கருப்பாக. இது கன்ஃபார்மாக இதுதான். அங்கே என்ன சத்தம் கிடைச்சி? நரா காலனியில் வந்துருக்கு. ஆ என்ன பார்த்தீங்க? கீழேயா? இல்லை வாய்ப்பே இல்லை ப்ரோ. இது ஆளே இல்லை ப்ரோ. சத்தம் கேட்குதா?
என்னையா குழப்புறீங்க பீடி ஸ்மெல் வந்துச்சு பீடி ப்ளஸ் கஞ்சா ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துச்சு பீடி ஸ்மெல் வந்து என்ன சொல்லுங்க சாதா பீடி ஸ்மெல்லே இல்லை கன்ஃபார்ம் பண்ணிடலாமா டவுசிங் ரேட் வச்சு ஏதாவது கம்யூனிகேட் பண்ணி பாரு பேக்ல இருந்து டவுசிங் ரேடு பேக்ல இருந்து எடுங்க இருக்கா பேசு இங்கே பேசு ஆள் வந்து அப்பயே எடுத்துருப்பான் ப்ரோ அப்பயே தூக்கி வச்சிருப்பான் ஆள் இல்லை இது ஆனால் நானும் இவனும் பார்க்கும்போது ஆள் மேலே முடி சட்டை அதெல்லாம் போட்டு இது ஒரு ஆள் நிற்கிற மாதிரி தான் இருந்தது அந்த பீடி ஸ்மெல் மாதிரி வந்தப்பே கன்ஃபார்மே ஆயிடுச்சு எனக்கு அதான்ட்டு இந்த சவுண்ட் என்னங்க ப்ரெடிக்ட் பண்ணுறது எனக்கு புரியல இதை எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறது நினைக்கிறத தாண்டிங்க ஏதோ ஒன்று இருக்குடா அது மட்டும் எனக்கு தெரியுதுடா நல்லா டேவிட் ஆகுதுப்பா என்னடா இப்படி மைண்ட் முடிவு பண்ண உள்ள சரி கம்யூனிகேட் பண்ணலாம் கேள்வி கேளுங்க நீ கேள்றா நீ தான் டவுசிங் யூஸ் பண்ணுறா நானும் விக்ரமா பார்த்தது ஒரு ஆள் மாதிரி தான் எங்களுக்கு தெரிஞ்சுது இங்க இருக்கிறது ஆள்னா ப்ரௌசிங் விளையாட உள்பக்கமா அனுப்புங்க இல்லைனா வெளிப்பக்கமா போகட்டும் இங்க பாரு ஆள் இல்லைன்னு சொல்லுது ஆள் இல்லைன்னா ஆத்மா வெளிப்பக்கமா தள்ளுங்க என்னையா நீங்க ஸ்ட்ராங்கா சொன்னா நிறைய ஆத்மாவாலே ஐயோ நிற்கிறதே ரிஸ்க்குன்னு நினைக்கிறேன் இங்கே ஆத்மாவால என்ன மாதிரி வேணா வாசனை எப்படி வேணா எடுத்துட்டு வரலாம் அது நம்ம முடிவு சீக்கிரம்டா ஏதாவது கேள்ற முடிவு பண்ணலடா இப்ப எங்களை சுத்தி இருக்கவங்க கேள்வி கேக்குறேன்டா சரி இப்போ கேளுது ப்ரோ சுத்திங்க சரி கேளு நீ ரிலாக்ஸ் ஆரு போன வாட்டி இருந்தவங்க இல்லைனா இங்க இருக்கிறவங்க யாரு தீ விபத்துல இருந்தவங்களா இல்ல ரீசெண்டா யாராவது இறந்தவங்க யாரா இங்க சுத்தி இருக்கீங்களா உங்களை மீறி இங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு தெரியுது நீங்க மட்டும் தான் இந்த இடத்துல இருக்கீங்களா இல்ல உங்களை மீறி நிறைய பேர் இருக்காங்களா நீங்க மட்டும் தானா எஸ் சொல்லுங்க இல்லனா நோ சொல்லுங்க அவங்க மட்டும் இல்லையா அவங்கள தாண்டி நிறைய பேர் இருக்கான்றாங்க அவங்க கன்ஃபார்ம் தெரியுது ஏய் இங்க நிக்கவே பயமா இருக்கியா நான் இங்க பேசும்போது எனக்கு இங்க தெரிஞ்சிச்சு விக்ரம் ப்ரோ அங்க வரப்பட சொன்னாரு இவரு நீங்க மட்டும் தான் இருக்கீங்களா மனுஷன் யாராவது உங்க கூட சேர்ந்து யாரும் மனுஷன் இப்ப நாங்க நின்றுட்டு இருக்க இடத்துல நீங்க எங்களை பார்த்துட்டு இருக்கீங்களா எங்களை தான் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா எஸ் சொல்லுங்க இல்லைன்னா நோ சொல்லுங்க என்ன இது நம்மளதான் பார்த்துட்டு இருக்குன்றாங்க இந்த ரூம்குள்ள வந்துச்சா இந்த ரூம்குள்ள இருந்து கல் வந்துச்சு நான் தான்டா என்னாச்சு ப்ரோ ஏதோ மனுஷ சவுண்ட் ப்ரோ புக் சிந்துற மாதிரி ஏதோ சவுண்ட் கேக்குதா என்ன கேக்குது கேளுற வழி யாராவது திருப்பி கேட்க சொல்லி இப்போ கேட்டுது ப்ரோ மனுஷ சவுண்ட் இருந்தது இப்போ ஒரு சவுண்ட் வந்ததா நீங்க தான் கொடுத்தீங்களா ஹவுசிங் ராட புரியல ஏய் நான் நார்மலா கேக்குறேன்டா ஏய் அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணவங்க இப்போ கொஞ்சம் அவங்க அதான் சொல்றேன் இங்க வா 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 வாட்ச் வர வாட்ச் தான் போல் இங்கதான் இது பாரு உள்ள எப்படி போறது ஃபயர் ஆக்சிடென்ட் எப்படி இந்த நாட்டுக்குள்ள இருந்தா அதிகமா இருப்பாங்க போல எப்படிதான் நாட்டுக்குள்ள இருக்கோ அந்த ஆன்மாலாம் நம்மளும் செத்துருவாங்க ஏய் நல்லா இருக்கப்போ எப்படி நாற்பது வாங்க வாங்க
ப்ரோ அவ்வளோ பெரிய கல்ல சின்ன இதுதான் வந்துருக்கோம். வலிக்குதா? தள்ளி போடா போ. உன் மண்டை தான் எங்க மண்டை வலிக்குது. டேய் அவ்வளோ பெரிய கல்ல வந்து கல்லு உண்டா வலிக்காதா? சின்ன பிசில் நீங்க காண்டா ஆச்சுனோ. வீட்ல அழைச்சு நினைச்சீங்களா? ஏய் எவ்வளவு ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. ஆத்தம் தாங்க முடியலப்பா. பிளேட் சவுண்ட் அப்துல் ப்ரோ பிளேட் சவுண்ட். கல்லு மலையா ஏய் தயவு செஞ்சு ஓபன் பிளேஸ் அப்படி கேக்குறாங்க. டேய் இது நான் ஆளுன்னு சொல்றதா என்னடா? இல்ல எனக்கு புரியல. கண்டுபிடிச்சலாம்டா இது எல்லா சைடுல இருந்து கேக்குறாங்க. அதான் இப்போ நான் இப்போ ஆள் மாதிரி தோணுது. ஆத்மா மாதிரி தோணுது. அப்பா வா ஓ நீங்க ஏதாவது என்கிட்ட சொல்ல விரும்புறீங்களா? பேசுறதுக்கு எதுவுமே உனக்கு புரிய மாட்டேங்குது. தெரியாம டவுசிங் லவ் சொன்னாங்க. ஏய் அது வேற இது வேற. என்ன சொல்றீங்க? ஆளு சொல்றியா? பையா செத்து போனவங்க சொல்றாங்க. இவருக்கு ஹிந்தி தெரியும் நினைக்கிறேன். பேசு ப்ரோ, ஹிந்தி தெரியல உனக்கு, பேசு ப்ரோ. பையா தவிர எனக்கு எதுவும் தெரியாதுடா. ஹிந்தியே தெரியாதடா நம்ம டீம்ல யாருக்கும். எனக்காச்சும் தெரியும். அவங்க பேசுறது ஹிந்தின்னு கண்டுபிடிச்சு தெரியும். ஐயோ ஓ எப்படி ப்ரோ இதுதான் நான் சின்ன வயசுல இருந்தேன். ப்ரோ ரெண்டு பேரா ஸ்பிளிட் பண்ணுவோம் சரியா? இப்போ ஆள் இருக்க தனியாக போயிடலாம். இல்லை தனித்தனியாக கூட போயிடலாம். இங்க ஆள் இருக்க மாதிரி இருக்கனால போச்சின்ற கண்ணு நீ பாட்டு பூச்சிடா. ஸோ அதான் சொல்கிறேன், ரெண்டு பேராக போனால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா தனித்தனியாக போகலாம். ஆனால் இப்போ ஆள் ஏய் இல்ல எனக்கு புரியல. இது நீ ஆன்மான்னு சொல்லியா? இரும்புற சவுண்டா பேசணும் மூக்கு சிந்துற மாதிரி வருதுன்னு. இங்க பாரு சிகரெட் ஸ்மெல்லு இரும்பு துப்பிட்டு இருக்கான். சிகரெட் ஸ்மெல்லு இரும்புறான் துப்புறான். என்ன ப்ரோ கையில ஏதாச்சும் எடுத்துக்கணும். சிகரெட்டும் அடிக்கிறான். பாப்பா ஏதோ பாக்கு போட்டு மெல்லிட்டு இருக்கான் மேல. இருக்குல்ல நடக்கிற சவுண்டு சப்பல் தேய்ச்சி நடக்கிற மாதிரி கால் உடஞ்சா. சரி ரெண்டு பேர் தான் ரெண்டு பேராக தானே போகிறோம். அதை ஆஃப் பண்ணுறது தேவையில்லை. நீங்கள் அதை சூஸ் பண்ணி ஆஃப் பண்ணிடலாம். வரோம் பார்த்து ஃபஸ்ட்டு மேலே பார்க்கலாம். நீங்கள் மேலே பார்க்கலாமா? மேலே ஆமாம் இருங்க. இந்த ரெண்டு ஃபுல்லாக பாருங்கள். பின்னாடி வேறு 2-3 ரூம் இருக்குது. அங்கே கூட பாருங்க சரிங்களா? பார்ப்போம். நாங்கள் அப்படி வெளியே மேலே ஏறி போகிறோம். மேலே தானே சவுண்ட் கேட்குது. ஓகே இந்த ஒரு வழி இருக்கலாம் மேலே. ஆமாம் அந்த பக்கம் போகிறதுக்கு ஃபுல்லாக பார்த்துட்டு மேலே போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் ஆத்மாக்கிட்டையும் கம்யூனிகேட் பண்ணி பாருங்க. ரெண்டுமே தான். நீங்கள் இப்படி வாங்க, நாங்கள் அப்படி மேலே சரி சேஃபாக இரு ப்ரோ. எதாவது கால் பண்ணேன். விளையாடுறதுமா இருக்காது ப்ரோ. அப்துல்லா அவரை பார்த்துக்க ப்ரோ. மண்டையை உடச்சு மாவில் கேத்தாம விட மாட்டான் போல இருக்கிறேன். கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? சத்தியமாக சொல்கிற ஆள் தான் நீ. எனக்கு அப்போவே டபுள் மைண்டடாக தான் இருந்தேன். ஆள்லாம் வந்துருவானா பின்னாடி இருந்து அடிக்க மாட்டானா? ஏய் பச்சை இங்கே பாரு சிகரெட் ஸ்மெல்லு. கரெக்ட் நீ சொல்ற. சரியா? காரி துப்புறது நீயும் கேட்ட நானும் கேட்டேன். இரும்புறாங்க. இது போதாதாடா உங்களுக்கு எவிடென்ட்டு இங்கே ஆள் இருக்காங்கன்றதுக்கு? அவன் பயந்து வர மாட்டான். வந்து நின்றுவான். இல்லை உருவத்தை காமிச்சிருவாங்க. வந்து ஆத்மா தான் இப்படி பண்ணும். எதுலையாச்சும் கண்டிப்பாக மாட்டிருப்பான். இப்போ சிசிடிவி வச்சுருந்தோம். என்னன்னா மாற்றி மாற்றி சவுண்ட் வந்துட்டு இது ஆத்மா வாழ்ந்த மனுஷன் உண்மை சொல்ல மாட்டேன். அந்த போயிடலாம். இந்த சைடு கேட்குது அவங்க. நான் யாரா இருக்கீங்களாண்ணா? 2 பேர் தானே இருக்கோம். சொல்ல தைரியமாக வரலாம். இல்லை 5 பேர் இருக்கோம். ஹலோ மேலே இருந்து முடிச்சா அது எப்படா நம்ம திரும்பறப்பெல்லாம் வருது? பாத்ரூம் கிட்ட போனாலே அந்த ஒரு வாட்டி அச்சாம் பேர் அதான் ஞாபகம் வருது. எது ஏண்டாடி அதை ஞாபகத்தில் சேஃபாக திரும்ப ஒரு பக்கமே. டேய் உனக்கு வீடு வாசல்லாம் கிடையாதுடா. இங்கே வந்து என்னடா பண்ணிட்டு இருக்க?
அதே அவன் நம்ம கிட்ட கேட்டா என்ன பண்றது? யாரா நீ டேய்? அண்ணா நாங்க வீடியோ எடுக்க வந்திருக்கோம். உங்களை மாதிரி யாரும் கஷ்டப்பட்டு வரல. எங்கிருந்து வந்து கண்டுபிடிக்க பாத்தீங்களா? ஆமா. அங்க எங்க ஐயோ இது பத்தியா? ஐயோ இவ்வளோ இன்சிடென்ட் தான் வந்தது. இது என்னன்னு சொல்றது? எனக்கு தெரிஞ்சு ஏதோ நெகட்டிவ் பிரசன்ஸ் நல்லாவே இருக்கு. நான் உள்ள கில்ல போயிடலண்ணா. நெகட்டிவ் அண்ணா இங்க வாங்கண்ணா. டேய் கையில மாட்டலன்னு வச்சுக்க கையால உடைச்சிடும்டா. ஏய் இந்த நேரத்துல இருக்கிறவங்க கண்டிப்பா நார்மல் மனுஷனா இருக்க மாட்டானா? அப்படினா இருந்தா சைக்கோ இரு பேசுறது ரொம்ப டேஞ்சர் தான். ஆள் தானே கன்ஃபார்மாக. ஏன்னா ஹியூமன்ஸ் தான் அப்படி விரும்புவாங்க. அந்த எவ்வளோ ஆத்மாலாம் பார்த்துருக்காங்க. எதுவுமே இரும்புலாம் இல்லை. கரெக்டாக நல்லா பண்ணுவா. அப்படி இல்லை படி பார்த்தோம். நம்ம எங்கே பண்ண பார்த்தோம்? படிக்கட்டு இங்கேயா வரும்? இங்கே பண்ணால் வந்தாலும் ஞாபகம் இல்லை எனக்கு. நாய் ஆகுது லைட்டே என்ன பண்ற? இல்லைடா கைஸ் உங்களுக்கு நாய் மட்டும் இல்லை கூட செஞ்சு அவ்வளோ வச்சுருதா? நல்லா கவனியா பயன்படுத்த மச்சான். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். எதா கூட உங்கள் பைக்லாம் பாஸ் ஆகாமல் நம்ம கூட செஞ்சு பெரிய அமௌண்ட் பண்ணுறேன். பயமா இருக்கா? இப்பெல்லாம் தூரம் பண்ணுறவங்க வேலையாக வாங்குறாங்க. நாய் ஏதோ துரத்திட்டே போகுது. ஏதோ துரத்துன்னு தெரியல. பயமுறுத்துறடா. ஏய் ஒன்று பயன்படுத்தலடா. சொல்கிறேன்டா அவன்கிட்ட. நான் அனுபவிக்கிறவங்க சொல்லணும்ல. அந்த பக்கம் காட்டுறா. எனக்கு ஒன்றுமே தெரிய முடியல. நீ டார்ச் மட்டும் ஃபாலோ பண்ணு. ஆக்சுவலாக இந்த தடவை ட்ரம் இருந்துச்சுல லாஸ்ட் டைம் வரும்போது. இங்கேயோ வேறு இடமா தெரில. யாரா அதெல்லாம் எனக்கு புரியல. மூவ் ஆகவே முடியாது. எங்க கணக்கு முடியல. நல்லா பாரு. ஏன் மாட்டவும் மாட்டான்? எங்க இருந்து வருது எனக்கு ஒன்றுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியல. நான் சொல்றேன்ல வா ரூம்குள்ள போயிடலாம். ஆனா நீ மாட்டுவடா டேய். வேறு கைஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வா நம்ம இந்த ஓப்பன் பிளேஸ்ல இருக்கிறது ரொம்ப தலையில கீழ ஒரே நிமிஷம் இரு. அப்படியே நின்று நீ ஒரு பேச்சுக்காச்சும் இங்கே கம்யூனிகேட் பண்ணி பாரு. எனக்கு என்னமோ நெகட்டிவ் ப்ரெசன்ஸும் கண்டிப்பாக இங்கே இருக்குது. சரி அதை தாண்டி வேறு எதுவும் இங்கே இருக்குது இருக்கான். எந்த ஆத்மா எடுத்து சைக்கோ சைக்கோயே அப்படி கத்த போகிறோம் பொட்ட மாதிரி. இதுக்கு மாடி இருக்கா இந்த ரூமுக்கு? வழியே கிடையாதுடா. ஏதோ கல் ஒன்று சத்தம் இருக்கு. வழின்றதே கிடையாதுடா. இதில் சாவுக்கு குளிங்க வாயை வச்சு சும்மா தான் மணி. நான் தான் பயன்படுத்துகிறேன். நீயும் பயன்படுத்துகிற போயிருந்தேன். டிட்பாடி தான். லைட்டே சுத்தம். என்னடா சவுண்ட் இது? என்ன சவுண்ட் அது மச்சா? அது இந்த மரத்து மாதிரி தான் கேட்குதா? புளிய மரண்டா விக்ரமே. ஆக்சிஜனுக்காக கார்பன் டை ஆக்சைடு சொல்லுவாங்க. டேய் அந்த ஆக்சைடு இந்த ஆக்சைடுன்றிய நம்ம எவ்வளோ நாள் பார்க்குறோம். அப்பயுமா உனக்கு கார்பன் டை ஆக்சைடு அந்த ஆக்சைடுன்னு தெரிஞ்சு புளிய மரம் தான்டா சொன்னேன் நான். நீ பேய்ன்னு சொல்லி கனெக்ட் பண்ணுறேன். இல்லைடா புளிய மரம்டா விற்கிறமேன்னுடா. அதுக்குள்ள கார்பன் டை ஆக்சைடு. சத்தம் போடுறது யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த சத்தத்தை கேட்டால் யாரும் அழுகுற மாதிரி இருந்துச்சு. எதுக்காக அழுகுறீங்க நீங்கள்? நாங்கள் அதான் டிஸ்டர்ப் பண்ணுறோமா இல்லை உங்களே யாராவது டிஸ்டர்ப் பண்ணுறாங்களா?
சந்தேகமே இல்லை. இஷ்டத்தான் பண்ணுறோம் போல நம்ம. அதுதான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க இடத்துல வந்து நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். மேலே போய் பார்த்துலாமா? எந்த போகலாமா? ஆமாம் மேலே போயிடலாம். இது ஒன்றுமே இல்லை. ஸ்டெப்ஸ் எங்கே இருக்குது பார்த்தியா? போன இடத்துல தான் இருக்குது. பாப்பா இங்கே நடந்த ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல நிறைய பேர் இறந்து போனதா நான் கேள்விப்பட்டேன். அதில் இறந்து போன யாரோ ஒருத்தர் தானே நீங்கள்? எனக்கே புதுசா இருக்குது. நல்ல மேலே போவோம். இது போகணுமா? என்னடா பிடிச்சிருக்குறா? பின்னாடி எதுவுமே தெரிய மாட்டேது. நீ பின்னாடி லைட் அடிச்சாலும் எனக்கு ஒன்றுமே முன்னாடி கண்ணே தெரிய மாட்டேது. லாஸ்ட் டைம் கூட பார்த்த மாதிரி தோணல எனக்கு. இது ஓகே. ஒரு ஓப்பன் இடம் ஒன்று வரும்ல, அப்படி போக நம்ம வந்த இடத்து வழியாவே போயா நீ? சத்தியமா முல்ல. நானே இப்போ சட்டை வச்சு வாய் மூக்கு தான் வந்து வாய் மூக்கெல்லாம் சேர்த்து. இது உள்ள போட்டு அந்த சைடு வர்றவனுக்கு நான் 1 லட்ச ரூபா தரேன். சத்தியமாக முடியாது. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா சரசரன்னு சத்தம் கேட்கும். அது வேறு ஒன்றும் கிடையாது. தர்மாக்கோலுக்கு நடுவில் ஒரு 100 கணக்கில் கரப்பாம்பூச்சி சுற்றுற சத்தம் தான் அது. இங்கே பாரு, சவுத்தில் பாரு, ஃபுல்லாக கரப்பாம்பூச்சி மட்டும்தான். வந்துடாடே, ரொம்ப உடம்புல அரைக்குதுடா. யாரோ ஆள் நடமாட்டம் சத்தம் கேட்குதுடா எனக்கு. உனக்கு கேட்குதா? யாரோ ஆள் நடமாட்டம் சத்தம் கேட்குறாங்க. அப்படியா? என் லைட்டு என் பக்கத்து அடிச்சா ஒன்றுமே தெரிய மாட்டேதுடா. நீ உன் பக்கத்துல அடிக்க வேணான்னு சொல்கிற? இல்லை மச்சான், நீ என்ன இப்படி காமிச்சு அடிக்கிறல, முன்னாடி ஒன்றுமே தெரிய மாட்டேது. ஓகே ஓகே ஓகே. என்ன இவ்வளோ ஹிட் ஆகுது டிஸ்பிளே? ரெண்டு சைடு கேட்குது. எங்க பறிக்கிற சவுண்ட் கேட்கல. இவ்வளோ 2 சவுண்டு கேட்கல. புதுசாக இருக்கு. இப்போ நீங்கள் ஏதோ சவுண்டு கொடுத்தீங்க, அது ஆத்மாவா இல்லை ஆளான்னு தெரியல. அந்த சவுண்டு முன்னாடி கொடுக்க முடியுமா? மச்சான், ஆனால் நீ நல்லா நினைப்பீங்க. அவங்க 2 பேருமே அங்கே வெளிலேருந்து வரும்போது ஒருத்தன் நெருப்பு பொடி தம் அடிக்கிற மாதிரி நெருப்பு பொடியோடு பார்த்தோம். கரெக்டாக அதான் சொல்கிறேன் நானும். க்ளீனாக பார்த்துட்டா. ஆனால் நல்ல அது சேம் டைம் நம்ம ஷேடோவும் பார்த்தோம்ல. அப்படி எப்படி ஒரே டைமில் வந்து ஆத்மாவும் இருக்கும். ஸ்மெல்லு வந்து விற்காம பீடி ஸ்மெல் அதை பார்த்துலடா. கரெக்டு தான்டா. ஆனால் பீடி தானே அது. வேறு என்ன கெமிக்கல் இந்த மாதிரி ஸ்மெல் வருதுன்னு தெரியல. எப்படி மேலே ஏறும்? ஆள் ஒரு முறை சவுண்டு. அப்படி இருந்தீங்கன்னா ஏதோ ஒரு முறையில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு வந்து சிக்னல் கொடுங்க. என்ன எங்கடா போற? இருண்ணா. இங்கே பார்த்தேன். நான் தான் சொல்லிட்டேன்ல, ஆத்மா இருக்கேன் நான். ஆத்மா இருக்க எத்தனை எப்படி இருப்பா? அதான் குழப்பம். இவங்க எங்கே போனாங்கன்னு தெரியலடா. போகலாம், ஃபஸ்ட்டாக போகலாம். மேலே மட்டும் ஒரு விசிட் பண்ணிட்டா கிளம்பிடலாம். நம்ம ரிச்சுவல் வச்சுருக்கோம்ல, அது பண்ணிடலாம். மேலே யாரும் இல்லைன்னா மேலே அந்த ரிச்சுவலை பண்ணிடலாம்டா. ஆள் இல்லை யாரும் இல்லைன்னா செக் பண்ணிட்டேன்னா எல்லாருமே ஒன்றா சேர்ந்தே பண்ணிடலாம்டா. ஆமாம், ரிச்சுவல் பண்ணாலே தெரிஞ்சுக்கலாம் மச்சான்.
ரெச்சுவல் ஸ்டார்ட் பண்ணி மேலே போயிட்டு கரெக்டாக தான் போகிறோமா? காட்டுக்குள்ளே இருந்து நம்ம இருக்கிறத டெஸ்ட் பண்ணுவோம்ல, அதுக்கு போயிடலாம். நான் ஏதோ ஆள் நினச்சி திட்டிகிட்டு இருக்கேன். இது ஆளெல்லாம் கிடையாது. நான் அடிச்சு சொல்கிறேன், இது ஆளே கிடையாது. அதுதான் நானும் சொல்கிறேன். இருந்து அவசரப்படாதனா. ஆத்மா இருக்க இடத்துல ஆள் எப்படி இரும்புற சத்தம், அந்த பீடி சத்தத்தெல்லாம் பீடி நாத்தெல்லாம் வச்சு நான் பண்ணுறேன். நான் அப்பயே சொன்னேன், ஒரு ஆத்மாவால் என்ன வேணால் பண்ண முடியும். பாரு, ஆத்மாவால் சத்தத்தை எழுப்ப முடியும், ஒரு வாசனை எழுப்ப முடியாதா? பார்த்த உடனே சைக்கோவா இல்லை உருவமானு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் வர ஆரம்பிச்சேன். எனக்கு அதான் அப்போ வந்து டவுட்டு, எப்படா ஒருத்தர் இருக்கான் இந்த நாட்டத்தை தாண்டி ஒரு ஆத்மா இருக்கும்போது எப்படி இருக்க முடியும்? பேனரா என்ன இது? வரட்ட அதை பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பன் பிளேஸில் இருந்தால் எங்கே போகிற? மேலே கேட்குற மாதிரி இருக்கு. மேலே தானே மேலண்ணா வயசு உனக்கு கேட்குதா? எனக்கு நல்லா கிடைச்சு. எனக்கு மட்டும் தான் கிடைச்சு. யாரு எனக்கு மட்டும் தான் கிடைச்சு. கீழே கிடைச்சா மேலே கிடைச்சா கரெக்டாக தெரியல. கீழே கீழே இங்கே ஏதோ ஃபுல் ஃப்ளெஜ் போய் பார்த்து வந்துடலாம்டா. சரியா? சைலண்ட் ஆயிடுச்சு. யாருக்கு மேலே மேலே யார் இருக்கா? நாங்க கீழே இருக்கோம். முடிஞ்சா எங்க கிட்ட வாங்க. ஓடிடாதடா. நான் ஓட மாட்டேன். காய்ஸ் ஆக்சுவலாக சொல்லணும்னு நினச்சோம், காற்றே இல்லை. வெயில் சீசனில் பண்ணுறதுனால இங்கே லாஸ்ட் டைம் வர மாதிரி மாடி மேலே செம்ம காற்று இருந்துச்சுலடா. ஆமாம். கீழே பசங்க எங்கே போனாங்க? இதில் லைட் டிக்கெட் எதுவுமே காணுமே. வெளியில் போயிட்டாங்களா? அடியில் போயிருப்பாங்களா? அடியில் தான் இப்போ போவாங்க. பூமிக்குள்ளலாம் போடா. இங்கே கிளம்பா வா. கேட்குதுண்ணா இங்கேண்ணா கைஸ் இப்போ மூச்சு வர சவுண்ட் கேட்குது. இங்கே பின்னாடி இவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்க தெரியல. தலைவலிக்குது. ஏதாச்சும் ஒன்று தெரிஞ்சால் அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணலாம். கைஸ் ஆத்மாவா என்னன்னு தெரியல. இவங்க இதுக்கிட்டேருந்து பதிலே நம்மளால் வாங்க முடியல. சைலண்ட் தான் ரொம்ப பயன்படுத்து. சத்தம் வந்தால் கூட சமாளிச்சிடும். ஆனால் சைலண்ட் என்ன ரொம்ப பயன்படுத்துது. சத்தம் கேட்குதுடா. அவன் நல்லாவே கேட்குறான். அதுதான் நம்ம இவ்வளோ வீடியோ எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஆன்மா போகிற சத்தத்துக்கும் ஆள் போகிற சத்துக்கும் நல்லா வித்தியாசம் இருக்கும். ரீசெண்ட் டைமில் நம்ம எதுவும் சைக்கோ வீடியோ எதுவும் பண்ணாதனால அந்த எனக்கு தாட்டே போக மாட்டேது உள்ள. ட்ரௌசிங் ராட் வச்சிருக்கேன். கேமரா ஆஃப் பண்ணுறா. யார் அது?
தெரியுமா? இங்கே கூட நான் செக் பண்ணுறேன் பேச. இங்கே கேட்டுதா? ஓ போல்றா பண்ணிட்டேன் ஃபோனு. ஐயா மணிண்ணா ஹலோ அண்ணா மணிண்ணா ஹலோ சொல்கிறா என்னடா? சந்தோஷ் ப்ரோ அது பேயில ஆள் தான் ஆளா? நாங்களும் அப்படி தானே நினச்சிருந்தோம் ப்ரோ. பார்த்துட்டோம் ப்ரோ, நல்லா பார்த்துட்டோம் நாங்கள். ஆள்லாம் கிடையாதுடா மணி, விளையாடாதடா. ஆத்மாடா இவரே ஆளு ப்ரோ. கீழே தான் ப்ரோ வரான். புரியல. கீழே தான் ப்ரோ அவன் வரான். என்னடா சொல்ற? கீழே தானே நாங்கள் இருக்கோம். எங்கடா? புரியல டேய்.
கீழே தானே இருக்கும். எங்க கீழே எங்க? கட்ட சவுண்ட் வரை கேக்குதாமே, ஏதோ பொருள் ஏதோ எடுத்துட்டு வரோம், அது மட்டும் நல்லா தெரியுது எனக்கு. நீங்க எங்க இருக்கீங்க? அவங்க பேசுறது கேட்டான். போலாம். ஆனா என்ஜின்ல வருது சவுண்டு. ஏதோ பண்ற, எங்க வருதுன்னு தெரியல. நாங்க நடுவு என்னண்ணா எங்க வருது? நீ கீழே ஏறு, நான் வந்துடுறேன். மணி ஹலோ வச்சிட்டான். கரெக்டாக நடுவில் இருக்கணும். ஓட போகிறேன். யாரா நீ? டாச்சண்ணா தெரியலண்ணா. யாரா நீ? அண்ணா யாருண்ணா நீ? மாதிரி டாச்சண்ணா இருட்டாத பயமா இருக்குண்ணா. எங்கண்ணா? கட்டையா? ஃபோன் பண்ணுறான். தயவு செஞ்சு அவனுக்கு ஃபோன் பண்ணு. நம்ம பார்க்கல, நிஜமாக நம்ம பார்க்கல. எனக்கு தெரியலடா. அவங்க திரும்பி பார்த்தாங்க, ஆனால் இருட்டில் நம்ம தெரிஞ்சிருக்க மாட்டோம். நம்ம வாழ்ந்துட்டு தான் போயிருப்போம். சரியா, நம்ம போவோம். இல்லை சொல்கிறா அவன் வீட்டுக்கா? வீட்டுக்கு நான் வரேன். நான் என் வீட்டுக்கு எதுக்கு நீங்கள் வந்து கேட்குறான்? இது உங்கள் வீடா அவனுக்கு? அடா இல்லை என்ன சொல்கிறா தேப்பையாவா? சைக்கிளில் திட்டலாமா? முடியாதா? அடா நம்ம தூரமாக உள்ள போய் ஓடிடலாம். நம்மளுக்கு ஆத்மா சைக்கோ தானே டவுட்டாக இருந்தது. இந்த சைக்கோ அச்சு சாவச்சு ஆத்மா வைக்கலாமா? கொலை பண்ணுறது தப்பு. அப்படி இன்கேஸ் அவன் என்ன அடித்தாலும் அவன் ஒன்று அடித்தாலும் நம்ம 2 பேரும் அட்டாக் பண்ணோம். சரியா? சரி, அதுக்கப்புறம் நடக்கிறத பார்த்துப்போம். நடக்கிறது என்ன நடக்குதோ அதை பார்த்துப்போம். ஃபஸ்ட்டு முன்னாடி போகலாம். திருப்பி இது பண்ணா பயப்படுறாளா? நீ திருப்பி ஆச்சா எல்லாம் இப்படி சவுண்ட் கேக்குது. ஆமாண்டா, பசங்கடா. யார் அவன் தான் நினைக்கிறேன்டா. காண்டம் ஃபேக்டரி நீ ஏன்டா இருக்கிற? நீ வாடா இவனை போனா சொல்லி பைத்தியம் போல. வாடா
வாடா வாடா வாடா வாடா. உனக்கு இல்லடா இங்க வேலை. என்னாச்சு அவருக்கு என்னாச்சு? என்ன பண்ணுற? நல்லா கட்சி விட்டான்டா. கட்சி விட்டானு எப்படி? அவன் இப்படி தோல் மேல ஏடா நீ ஏன்னா 30 மூட்டையடா ஏர் பண்ணி ப்ரோ அவனை விடக்கூடாதுடா. நாய் கச்சாலே போடணும். அவனை விடக்கூடாது. மச்சான் அவனை விடக்கூடாது. எங்கடா இருக்கா ப்ரோ? நானும் ஃபர்ஸ்ட் பார்த்து ரொம்ப பயந்தோம். ஆனா ஓரளவுக்கு நம்ம நின்னா வந்து பயப்படுறான். நம்ம வந்ததுதான் காண்டு எப்படியாச்சும் பயமுறுத்தி வரலாம். சரியா நல்லா பேசுறாங்கடா. பின்னாடி வந்தீங்க. நாங்க அப்பத்துல இருந்து சவுண்ட் கேட்டு மேலதான் நிப்பா தண்ணு மேல பாத்துரும் அதால வந்து அப்படியே பாரு. சவுண்டே போடல கம்முன்னு சைலண்ட் இருங்க, பேசி வர வச்சிடாதீங்க. அவன் சமக்கோ என்னடா பண்ணுவான் தெரியலையே. சேஃபாக மட்டும் இருங்க. அந்த பையன் வந்து கட்டை வச்சிருக்கான், பெரிய கட்டை வச்சிருக்கான். இல்லை ப்ரோ நீங்க ஊசி போட்டுருந்தப்பா. ப்ரோ அவையில ப்ரோ இது நானும் அப்துல் ப்ரோ பார்த்தது ப்ரோ. இது ஆயிட்டு எங்கடா நகருதுடா. ஆட்டோ போய் மறந்துச்சுடா. இங்க சவுண்ட் மறந்துச்சுடா. மச்சான் அவன் என்னது ப்ரோ அவையில ப்ரோ இது நானும் அப்துல் ப்ரோ பார்த்தது ப்ரோ. இது ஆயிட்டு எங்கடா கிராஸ் ஆகுது, அது பேர் கிராஸ் ஆகுது. நகருதுடா. ஆட்டோ போய் மறந்துச்சுடா. ஒரே இடத்துல எப்படி சைக்கோவோ அதுவும் ஒரே டைம்ல இருக்க முடியும்? நீங்க சைக்கோ சொன்னீங்க தெரியுமா? நான் ஏன் நம்பல தெரியுமா? இந்த உருவத்தை நானும் அப்துல் ப்ரோ பார்த்தோம். இதே ஆயிட்டு இதே உருவம் தான். ஆள் இருக்க இடத்துல எப்படிடா எழுது? அதனால தான் நீங்க சைக்கோ சொல்லும் போது ப்ரோ சைக்கோ இல்ல ப்ரோ ஆத்மான்னு, ஏன்னா இதே தான் பார்த்தோம். நம்ம 2 பேரும் இங்க வந்ததுக்கு அப்புறம் கூட அது ஆத்மா தான் பின்னாடி ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. ஒரே டைம்ல எத்தனை பேரோட சமாளிக்க முடியும்? ரைட் விஷன்டா. ரைட் விஷன். அவன் நான் இதாக பண்ணுறோம். உள்ளார இங்கே இருக்கிறது பெரிய விஷயம். மேபி அவன் இந்த பக்கம் போயிருந்தானா அதில் கேப்சர் இருக்கும். கரெக்டாக கட் பண்ணுறேன். புடிங்க. என்னடா சத்தம் அது? இப்போ எங்க போனான்னு தெரியல. அப்படியே ஓட்டான், அவ்வளோ ஸ்பீடாக ஓடுறாயா? அவன் ஓடுறதுட்டும் ப்ரோ. சென்டர் ஆஃப் தி மிடில் இங்கே ஹாலில். எனக்கு இல்லடா சைக்கோ பார்க்கும்போது இது எங்கே போகுது, இதை பார்க்கும்போது சைக்கோ அங்கே போகிறான். எனக்கு புரியல ப்ரோ. 2 பேர் ஒரே டைம் வாழ்கிறாங்களோ ஒன்றா இங்கே நரக காலனி மாதிரி. என் வீட்டுக்கு ஏன்டா வரீங்க அப்படின்னு கத்தின்னு இருந்தான். சொல்கிறது கரெக்ட் தான்டா. நம்ம அவன் வீட்டில் தான் ப்ரோ இருக்கோம். நம்ம எனக்கு சத்தக்கிட்டு தான் நாங்கள் வந்தோம் ப்ரோ. வெளியே போன்னு சொல்கிறது தான். ஆக்சுவலாக சொல்கிறது உண்மை தான். நம்ம அவனோட வீட்டுக்குள்ளே தான் இருக்கோம். நம்ம என்னென்னா ஆக்சுவலாக அவனோட வந்து அட்டாக் பண்ணுற மோட்லாம் இல்லை, உங்களை அட்டாக் பண்ண வந்தான்னு சொல்லிட்டு தான் நம்ம பிடிக்க வந்தது. அவனை நம்ம கேப்சர் பண்ணுவோம். 4 பேர் ஒன்றா இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? கேப்சர் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ நினச்சா கூட இப்போ கூட வெளியே போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவன் பார்த்தாச்சு. அவனை நம்ம வந்து
ஆடியன்ஸ்க்கு காட்டணும் அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. சரியா? ஒரு இன்னொன்று என்னன்னா அந்த சைக்கோவை அந்த ஆத்மா ஆட்டி பிடிக்கிறது அதுவும் நமக்கு தெரியும்ல. ஒருத்தர் எப்படி அவன் வெளியே போய் சொல்ல போகிறான், என் வீடியோ சொல்ல போகிறான். அவன் இருக்கும்டா, பேய் பிடிச்சிருக்கலாம் அவனுக்கு. மேபி அந்த சைக்கோவை பார்த்தோன்னா நம்ம பேசுவோம். ஓகே, ஓகேவா? ஆமாம், அவ்வளோதான். அவனை பற்றி பேசுவோம். அவன் தமிழ் தான்டா அதுவும். அண்ணா எனக்கு என்னமோ எல்லாத்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குன்னு தான் தோணுது. இல்லை ஆமாம் அண்ணா, எங்ககிட்ட வரீங்களா? கொஞ்சம் பேசணும். அண்ணா இது உங்க வீடு தான், நான் ஒத்துக்கிறேன். நான் அவனை சொல்கிறேன், ஆத்மாட்ட சொல்லடா, ஏன்டா இப்படி பண்ணுற? நீ வரப்புல பார்த்தது இது மாதிரி இருந்ததா? அண்ணா இது உங்க வீடு தானே, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இது கிட்ட கொஞ்சம் பேசுறேன். இது நல்லா ஹைட்டாக இருந்துச்சு ப்ரோ. நான் பார்த்தது குண்டு. நான் எங்கடா ஒரு கட்டத்தட்ட சத்தம் கேட்குதுடா. அந்தலாம் கேட்டுச்சா? மொபைல்லாம் பயந்து வருது. மேல 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 மேலையா? மேலே இல்லை ப்ரோ, இந்த லென்த்தில் கேட்டுக்குது ப்ரோ. நம்ம பேசுறது எக்கோ அடிக்குதியா? லைட் ஆஃப் பண்ணி வேறு வழி இருக்கா போகிறதுக்கு? அந்த பக்கம் ஹீரா இப்படி போயிடலாம்டா. டேய் வால் கடிக்கும்டா. லைட்டை பார்த்தா வருதுடா அது. பார்த்து ப்ரோ, போகும்போது கொஞ்சம் எட்டிட்டு பாரு ப்ரோ. எனக்கு அனுபவம் இருக்குது ப்ரோ. சவுர் பண்ணி ஒழுங்கு அடிப்பாங்க ப்ரோ. போ. இந்த பக்கம் வலி இருக்காதுடா. அவருக்கு போய் ரைட்டு. என்னாச்சு? இப்படி போகலாம், சுற்றிட்டு போயிடலாம் வா. ஏய் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏதாவது கட்ட எடுத்து வச்சுக்கிறாரு. கல்லு கட்ட ஏதாவது வச்சுங்க. நம்ம தற்காப்புக்கு தான். அவன் அடித்தானா நம்ம அடிப்போம், மற்றபடி அடிக்க தவிர அவனை. போகலாம். சைக்கோ இது மாதிரி ஒதுக்கு பொறுத்தெல்லாம் இருப்பான். அவன் வீடு மாதிரி ஓடுற மாதிரி ஓடுவான். ஆனால் அடிச்சாலும் அடிப்பான் திருப்பி. அதுபடியே நடந்துட்டு இருக்கானே, வாழ்றானே. நான் என்னடா சேஃபுக்கு ஆகுது. பீ போட்டுலாம். இந்த நார்த்தில் எப்படி இருக்கான் அவன்? சரி போகணும். இந்த பக்கம் போக முடியாது. நடிச்சாவும் நடிப்பான். அழுகுறாம வலிச்சாம நடிச்சாம கன்ஃபார்ம் ஆச்சியா? கத்துறானே ப்ரோ. அஷ்டம் ப்ரோ, நான் பார்த்தேன் ப்ரோ. பதிலுக்கு ஏதாச்சும் பண்ண போறேன். ஒரு நிமிஷம் அவன் வழியில இது பண்ற. பேசுறது கேட்காதீங்க. அம்மா பேசுறது கேட்காது. நான் பேச்சு முச்சிடா. நல்லா அடிச்சிட்டா. நான் தூக்கி அடிச்சேன்டா. பட்டுச்சு, நான் பார்த்தேன். கரெக்டாக அடிக்க மாட்டேன் நீ. பெரிய கல்லை தூக்கி மேலே வந்து கூட போடுவான் பார்த்து. அவ்வளோ போசம் வச்சுட்டேன். நான் சரியான போஸ்ட்ல விசிறி வச்சிட்டேன். நான் போட்டு நொட்டுன்னு வழி அண்ணன் இன்னொரு சைடு இருக்குல்ல, நம்ம 2 பேரும் போவோம். அப்துல் போயிட்டு சரி ஓடுவோம். சூப்பர். போ போட என்ன முடிக்கிற? ஏதோ ஆவறடா. ஒன்றும் ஆவறடா போடா. நீ அச்ச கல்லா போட்ட. ஏடா நீ பரங்களத்துக்கு அடிக்கல. இவ்வளவு கல்லா அது ஏதோ ஆவது. ஓகேவா? அவன் தந்திரமா கூட இருப்பான் வந்து. ஓகேவா? இது தந்திரமா. இது வந்து ஜெயமணி படத்துல இவ்வளவு பெரிய கல்லா அது மாதிரி பண்ற. ஒண்ணாவது நீ போ. ஏய் அது இவ்வளவு லாங் போஸ் ஏடி மாதிரி இருக்கும்ல. அந்த வழியா இறங்கி போ. சான்ஸ் இருக்கு. அவனுக்கு ஏதோ ஆவலனா போதும் நமக்கு. எதுவும் ஆயிருக்காது ப்ரோ. இவ்வளோ ஃபோர்ஸ் ப்ரோ. லாங்ல தான். போங்கடா. 2 பேரும் அப்படி போய் சீக்கிரம் பாறா. வா ப்ரோ.
ஐயா தமிழ் தானா நான் தலையில் அடிபட்டதுக்கு சாரிண்ணா. ஒன்று அச்சிருக்கான் ஒரு இதில் ஒன்று அச்சிருக்கான். இந்த மாதிரி பள்ளம் பத்து முன்னாடி போயிருக்கு. இந்த மாதிரி போகும்போது செவுத்துல டப்புன்னு அச்சு நான் தெரியும் வீட்டில் பார்த்தேன். அதெல்லாம் பார்த்து ஆமாம்மா எனக்கு தான் ப்ரோ. உனக்கு தான் நான் சொல்கிறேன். ஆமாம் அது சைக்கிள் அதையே பார்த்து திருப்பி செவுத்து பக்கத்துலேயே ஒட்டி போறியே. எனக்கு இந்த பக்கம் பார்த்துருந்தா ஏடா கிரிக்கெட் ஆடும்போது த்ரோ அடினாலாம் அடிக்காத, இது மட்டும் கரெக்டாக ஆச்சு. கைஸ் நாங்கள் அங்கே போய் நிற்கிறப்போ அவன் வந்து எங்களை எட்டி பார்த்துட்டு இருந்தான். கரெக்டாக நான் எங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. திடீர்னு ஒரு கல்லை தூக்கி எங்கள் மேலே அடிச்சிட்டான். ஸோ அதனால இவனுங்க கல்லெடுன்னு நானும் தூக்கி அடிச்சிட்டேன் கல்லை. கரெக்டாக அவன் மண்டையிலே விழுந்தது நான் கிளியராக பார்த்தேன். அவனுக்கு தான் ஆயிருக்குமான்னு பயமாக இருக்குது. அப்படியா? நான் பார்க்கல ப்ரோ. நான் கல் எடுக்கணும்னு சொல்லிட்டு கீழே கொஞ்சம். ஆனால் பெரிய அடிலாம் இருக்காது அது கண்டிப்பாக. பெரிய அடிலாம் இருக்காது கண்டிப்பாக. பெரிய அடிலாம் இருக்காது ப்ரோ ப்ரோ அவன் பெரிய அடி நல்லா இல்லை ஓடுக்க மாட்டான். கைஸ் நாங்கள் வந்து இந்த சைடில் ஒரு படிக்கட்டு ஒன்று இருக்குது ஏணி மாதிரி. அந்த இடத்து வழியாக அவன் போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து லாக் பண்ணி. ஏன்னா இந்த இடத்துக்கு இருக்க ஒரே துருப்புச்சீட்டு அவன் தான். ஸோ அவனை நாங்கள் விடுற மாதிரி ஐடியாவில் இல்லை. அதே மாதிரி அவனுக்கு என்ன ஆச்சுன்னு வர எனக்கு தெரியணும். அது தெரிஞ்சுக்காம எனக்கும் இந்த இடத்த விட்டு போகிற ஐடியா இல்லை. கைஸ் அந்த இடத்துல தான் ஒரு சேம்பர் இருக்குது. டேய் அப்பா சாமி வேணாண்டா, எனக்கு பயமா இருக்குடா. சத்தியமா எனக்கு பேய் கூட பயமாடா. இவங்கிட்ட வந்துருவானா தானே பயமா இருக்கு. கைஸ் இதுதான் அந்த சேம்பரு, புகை போகிற சேம்பர் என்னன்னு பேர் சொல்கிறது கூட தெரியல எனக்கு. அந்த புகை போகிற வழி மேலே இந்த படிக்கட்டு பார்த்தீங்கன்னா மேலே வரைக்கும் கனெக்ட் ஆகுது. புரியுதா? இப்போ மேலே ஏற போறியா நீ? யோ 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 என்னையா தனியாக விட்டு போற? என்ன பாம்பு நினைச்சா? என்னது அது? நான் என் பக்கம் இருக்குது. நம்மளும் இங்கே நடக்கணும். பத்திருக்காங்க அவன் தானா? எனக்கு தெரியல. எனக்கு கேமரா கோபாலும் தெரியல. இது கொஞ்சம் நடிக்க வாய்ப்பு இருக்கு ப்ரோ. பார்த்தா நடிக்கிற மாதிரி ஆகுது அவனை. பயமா இருக்கு. இது ஆன மாதிரி பத்து குச்சி எடுத்து தட்டு காய்ச்சி முத்திட்டு தான் தெரில. அவன் அந்த இடத்துல படுத்துட்டு இருக்கான். ஒரு நல்ல அடிப்பட்டுச்சா அப்படியே சும்மா தந்திரம் மாரி ஏதாவது பண்ணுறான்னு தெரில. சத்தம் அது? இதான் கல்லடு இதான் கல்லடு ப்ரோ. அதெல்லாம் ப்ரோ அவ்வளோ பெருசாக ப்ரோ எடுக்கிற. அவன் சாவ அடிச்சிடும் ப்ரோ. இது சின்ன ஆடு ப்ரோ. அவ்வளோ அதுவே வலிக்கும் ப்ரோ. உருட்டி மட்டும் விடு. நான் இவனுக்கு பேர் தான் ப்ரோ சைக்கோ. ஆனால் செம்ம ஸ்மார்ட்டாக இருப்பானுங்க. சைக்கோ தான். ஒட்டி விட்டு பாரு. நான் தலையில் தான் அடிபட்டுச்சுன்னு நினைக்கிறேன். உயிரெலாம் இருக்கும்ல. சும்மா அடிக்கிறான். ஐயா அவன் கஞ்சா தான் அடிச்சிருந்தான். அந்த போதையில் கூட பத்துட்டு இருக்கலாம். அவன் தலையில் அடிபட்டதுக்கு புரியுதா? இது நினைக்கிறீங்களா? உருட்டி மட்டும் பாரு. கையை அசைக்கிறானா பாரு. உருட்டி விட்டு பாரு ப்ரோ. உருட்டி விட்டு பாரு ப்ரோ. கையே பூச்சி லாக் கல்ல ப்ரோ. கல்லை விட்டு விடு ப்ரோ. அவ்வளோ கிட்ட போதா ப்ரோ. விட்டுடு ப்ரோ. இரு பசங்க கூட பசங்க கூட வந்துடலாம். பசங்க கூட்டு வந்துடலாம்.
நீச்சி ஓடி வர போகிறோம் பின்னாடி. நீச்சி ஓடி வந்துட போகிறோம் பின்னாடி. ஆஹா அது ப்ரோ நீங்கள் வேறு கல் ப்ரோ நம்ம அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்ல, அதனால பயப்படுறான்னு நினைக்கிறேன். இல்லை ப்ரோ எனக்கு அந்த போய் இல்லை மூச்சு பேச்சில் அப்படிலாம் இருக்காது. நீ வேற கள்ளத்துக்கு இடுப்பில் அடிக்கிறான் அவன். மணி இருக்கான் ப்ரோ. அங்கே தான் பட்டு ப்ரோ கட்டிலேருந்து எனக்கு வர முடியாது, நல்லா கூப்பிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட் என்னன்னு பார்க்கணும். அப்படி போயிடலாம். கைஸ் மணி வந்து ரொம்ப பயந்துட்டான். ஸோ அவனுக்காக வச்சு அவனை காமிச்சிட்டு தான் ஆமாம் போனோம். இல்லை மேபி அவனுக்கு நிஜமாக ஏதாவது ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து அவனை காப்பாற்றணும், ரெஸ்கியூ பண்ணணும். நாம தான் செத்துருவான், அதனால நம்ம காமிச்சிடலாம், ரெஸ்கியூ பண்ண ஆரம்பிச்சிடலாம். மணி நானும் அப்படியே வாடா. ஏய் மேலே தானே பார்த்துட்டு இருக்கான் அவன். மணி வாடா ஒன்றும் இல்லை வா நீ வா. 10 நாள் பத்துட்டு இருக்கான். இடுப்புலேயே கழுத்தி கடிச்சான், அசைவே இல்லை. ஆமாம் பேச்சு முடிச்சுக்கலாம். ஒன்றும் இருக்காதுடா, நம்ம போய் பார்த்துட்டு ஏதாவது ஆச்சுன்னா ரெஸ்கியூ பண்ணிடலாம். வாய்ப்பு இருக்கு. பார்த்துக்கலாம். போலீஸ் கூட சொல்லலாம். வீடியோ ப்ரூஃப் இருக்கு, அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஓகே வீடியோ ப்ரூஃப் நம்ம அடிக்க வந்தது எல்லாமே. வீடியோ ப்ரூஃப்னு ஒன்று இருந்தாலும் மனசாட்சின்னு ஒன்றும் ஆகாது. அடி அவனுக்கு அவ்வளோ அடி தான் படலடா. நீ ஏடா இடுப்புல கள்ளத்தி கடிச்சிங்க ஏந்திரிக்கலான்றாங்க. கூப்பிட்டோம் பக்கத்தில் போயிட்டு எழுப்புறோம். நாங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டோம். புகை வரும்ல ஒரு விஷயம், அந்த இடத்துல படிக்கட்டு இருக்குன்னு அங்கே போனோம். அப்புறம் இங்கே ஒரு படிக்கட்டு இருக்குன்னு இங்கே வந்தோம். எங்கடா இருக்கான்? எந்த இடம்டா? இங்கே தானே பார்த்தீங்கன்னா நான் காமிக்கிறேன். கல்லூரி நிம்மதியாக இருக்கு. சத்தியமா இப்பதான் நிம்மதியா இருக்கு. அவன் 10 நம்ம ரெஸ்கியூ பண்ண கைஸ் ஒரே நிமிஷம் சொல்றது கேளுங்க. இந்த இடத்துக்கு என்ட்ரன்ஸ் அது மட்டும் தான். இப்போ போய் உள்ளே வந்து வெளியே கூட ஓட முடியாது. மேபி அவன் வாய்ப்பே நான் ஓடுறதுக்கு. அங்கே தான் நம்ம லாக் பண்ணாலும் வெளியே போகிறது வழி இல்லை. கொஞ்சம் சேஃபாகவே ஏன் இருங்க. இதை போய் சொல்கிறேன். இப்போ செம்ம கானில் இருப்பானுங்க மேலே. என்கிட்ட ஒளிஞ்சிருந்து அடிச்சாடா பண்ணுவேன். அதுதான் சொல்கிறேன். இப்போ இறங்குறதுக்கு அந்த பக்கம் வழி இல்லை. அந்த அடிச்சு வர அவனுக்கு ஒரு பேசாதீங்க. எனக்கு பக்குன்னு நீங்கள் எப்படி பேசுகிறீங்க? அதில் ப்ரோ கண் வச்சுட்டே இரு ப்ரோ. இல்லை நான் பார்த்துட்டு தான், நான் பின்னாடி தான். எங்க போனான்? இங்கே படுத்துருந்தானா? இங்கே படுத்துந்தான். இடுப்பில் நல்லா உரிச்சு விட்டான், அசைவே இல்லை. என்னதான் பிளான் பண்ணிருக்கீங்க? கிளம்பிடலாமா? தயவு செஞ்சு செம்ம கானில் இருப்பான். கண்டிப்பாக தான் பண்ணுவான். அதுக்கு இல்லை, நாளைக்கு இதனால பிரச்சனை வந்தால் நமக்கு ஒரு சேஃபர் சைடு வேணும். சரியா? திட்டுவாங்க நம்மள ஏன் இங்கே வந்தோம் சொல்லிட்டு. திட்டு வாங்குறது புதுசா திட்டு வாங்கிக்கலாம் வாங்க. தற்காப்புக்கு இது பண்ணுறேன் சார். சேஃபர் சைடுக்கு ஒரு வார்த்தை சொல்லிடலாம். ரத்தம் வந்தது அதான் பார்த்தீங்களா? இல்லைடா சொல்லிட்டு போக வேண்டியதானே. அது சொல்லுவாங்கடா. சரி வாங்க பார்த்துக்கலாம், பேசுங்க. அதுக்கு என்ன பண்ணுறது? வீடியோ ப்ரூஃப் இருக்குதுல்ல, வேணும்னு அடிக்கலதில்ல. வா பார்த்துக்கலாம். வா வேற என்ன பண்ணுறது? மச்சான் பேசுனா அவனு. போயிடலாம்டா. இங்கே தான் இருக்கான். ஆத்தா இருடா ஓடு கீடுன்னு ஓட்டுனாலே அவனுக்கு பயன்டோன்னு நினச்சி இல்லைடா இவனே. அவனுக்கு பயன்டோன்னு நினச்சா அவனுக்கு இன்னும் ப்ளஸ் அது. அவன் இன்னும் வருவான். பைத்தியக்கார சீக்கிரம்டா. இதுல இருந்தா இப்ப படிக்கிட்டு இறங்க பார்த்தாங்க. பாத்துங்க நேரா கீழே தான். கட் பண்ணு. கைஸ் ஆக்சுவலாக வந்து நாங்கள் வெளியே வந்துட்டோம் சேஃபாக. ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு சேஃபுக்கு அந்த பையனுக்கு எதாவது ஆகிடுச்சா என்னன்னு தெரில. அதனால் வந்து நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் போய் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஆனால் ஆக்சுவலாக திட்டினாங்க எங்களை ரொம்ப. அது வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, ஏன் அங்கே போனீங்க, அங்கே போகக்கூடாது, அட்லீஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணிட்டாவது போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதான் கண்டிப்பாக விட்டுருக்க மாட்டாங்க, நல்லா மாட்டாங்க. பட் ஆனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. ரொம்ப திட்டி இது பண்ணல. அவங்களோட டியூட்டி அவங்க பண்ணுறாங்க. ஏதோ ஒன்று எதிர்பார்த்து போனோம். ஆனால் அங்கே என்னென்னவோ நடந்துருச்சு. தற்காப்புக்காக மட்டும்தான் வந்து அந்த செயலை செய்ய வேண்டியதாக போச்சே தவிர வந்து வேணுன்ட்டு எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அடிக்கல கண்டிப்பாக எங்களை அடிச்சிருப்போம். அதுதான் அங்கே உண்மை. நேரமே சரியில்லை கைஸ். பேய் வீடியோ எடுக்கலாம் தான் போனோம். பார்த்தா அமர்ந்தான். அப்படி ஆயிடுச்சு. ஒன்றும் புரியவே இல்லை. போலீஸ் ஸ்டேஷன்லையும் ரொம்ப நேரம் நிற்க வச்சுட்டாங்க. பார்க்கும்போது வரேன் நாங்களும் வீடியோ எடுக்கிறோன்னு சொல்லியிருந்தோம். அவனுக்கு திட்டி அனுப்பிச்சிட்டாங்க. நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டாங்க.
ஸோ நாங்கள் அங்கேருந்து வந்து எனக்கு தெரிஞ்சு 1 or 2 days வந்து அவனை ரெஸ்கியூ பண்ணிட்டு வேற எங்கிட்ட கொண்டு போயிடுவாங்க. காலையிலே 10 மணிக்கே போகிறேன்னு சொன்னாங்க அவர். ஆமாம் எங்கன்னா சுற்றிட்டு இருப்பான். ஏன்னா இவங்க கல்லுத்துக்குலாம் அடிச்சாங்க, ரியாக்ஷன் இல்லை. சின்ன கல் கைஸ், ரொம்ப பயந்துட்டேன் நான். மாதிரி இன்னைக்கு ஃபுல்லாக 2 நாள் சொல்லிகிட்டே இருப்பான். அது ஒன்றும் இல்லை, எனக்கே தெரியும். ரொம்ப சின்ன கல் அது, நீங்கள் பார்த்துருப்பீங்க எடுக்கும் போதே. அதேமாதிரி ரொம்ப டிஸ்டன்ஸ் இருந்ததுனால லைட்டாக தான் பட்டிருக்கும். அவன் ஆல்ரெடி வீடியில் ஏதோ கஞ்சா சேர்ந்து அடிச்சிருப்பான் போலது அந்த கிரகத்தில். அதேமாதிரி கத்திட்டு இருந்தால அந்த கல் நல்லா இவ்வளோ பெரிய கல் எடுக்கிறாங்க. ஆனால் உறுதியாக சொல்ல முடியல, இவனுக்கும் அங்கே இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்துக்கும் வந்து ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்டையும் பார்க்குறோம், அவனோட ப்ரெசன்ஸையும் பார்க்குறோம், ரெண்டுமே ஒரே டைமில் பார்க்குறோம். நாங்கள் எந்த இடத்துலையும் மோஸ்ட்லி பெருசாக ஃபீல் பண்ணதில்லை. சந்தோஷ் ப்ரோ, நீ சொல்லு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே இருக்கிற ஒரு ஆத்மாக்கும் அவனுக்கும் கனெக்டிவிட்டி இருக்குது. அதுதான் நான் முன்னாடியிருந்தே சொல்லியிருந்தேன். அவனை ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன வேலை பண்ணணுமோ நாங்கள் சிறப்பாக பண்ணிட்டு வந்தோம். ஸோ நீங்கள் எதுவுமே பயப்பட வேணாம், நாங்களும் பத்திரமா இருக்கோம், அவரையும் மீட்டுருவாங்க. லாஸ்ட் வரைக்கும் அந்த ஆத்மாவுக்கு சொல்யூஷன் மட்டும் எங்களால் கண்டுபிடிக்க முடியல. பட் இதுக்கு மேலே நாங்கள் அங்கே போகுமா கேட்டால் போக மாட்டோம். எங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ். இன்னொன்று அந்த இடத்துல இருக்க ஸ்மெல் இது எல்லாமே எங்களுக்கு ஃப்யூச்சரில் டிசீஸ் ஏதாச்சும் வர வாய்ப்பு இருக்குது. அது பயமாக இருக்குது. அதனால் அங்கே போகிறதுக்கு மேபி சான்ஸ் இல்லை. ஸோ அவ்வளோதான் கைஸ்.